ஓகே கைஸ், எல்லாரும் நோட் எடுத்துக்கோங்க. ஸோ ரியாக்ட், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ரியாக்ட் அப்படின்னா என்ன சார்? ஓகே, த மோஸ்ட் மாடர்ன் டே வெப் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, வெப் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மாடர்ன் வெப் டெக்னாலஜி அப்படின்னு நோட்ல எழுதுங்க எல்லாரும். மாடர்ன் வெப் டெக்னாலஜி, அதாவது மாடர்னா லேட்டஸ்டா இருக்கிற வெப் டெக்னாலஜி தான் அந்த ரியாக்ட். ஆங்குலர் ரியாக்ட்னு சொல்லுவாங்க, ரெண்டும் ஒன்று தான். பட் ஆனா ஆங்குலர் கம்பேர் பண்றப்ப ரியாக்ட் வந்து இட் குட் பி பெட்டர். ஓகேவா? சில பேர் நீ இதே வந்து நீ ஜாவாவை வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜா நீ சூஸ் பண்ற அப்படின்னா ஆங்குலரை நீ தாராளமா சூஸ் பண்ணி ஃப்ரண்ட் எண்டா வச்சு பண்ணலாம். இல்ல நான் பைத்தானு இந்த மட்டும் அட்வான்ஸ்டிக்கா போனோம்னா நீ ரியாக்ட் தாராளமா சூஸ் பண்ணலாம். புரியுதா கைஸ்? ஓகே. ஆனா சில சமயம் வந்து மோஸ்ட்லி வந்து ரியாக்ட் ஃப்ரண்ட் எண்டா சூஸ் பண்றவங்க பேக் எண்ட் வந்து நோட தான் சூஸ் பண்ணுவாங்க. அதான் மெர்ன் ஸ்டாக்னு சொல்லுவாங்க, MERN. MongoDB, Express.js, ஆர்ங்கிறது ரியாக்ட், என்னங்கிறது நோடு. ஓகே, இதுதான் மெர்ன் ஸ்டாக் டெவலப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. மேர்னு மீன் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா? அந்த வரிசையில நீங்க ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். ஓகே, இது எல்லாமே ஒரு போனஸா தான் நீங்க படிக்கிறீங்க. இருக்கிறதுலே ஹை குவாலிட்டியான டெக்னாலஜி ட்ரெண்டிங் பாத்தீங்கன்னா ரியாக்ட். அதை விட்டீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட், ரெண்டையுமே நீங்க கத்துக்க போறீங்க. இருக்கிறதுலே நம்பர் 1 ப்ரோக்ராமிங் இன் தி வேர்ல்டு ஜாவா ஸ்கிரிப்ட், அதையும் நீங்க லேர்ன் பண்ணிருக்கீங்க. இருக்கிறதுலே நம்பர் 1 பேக் அண்ட் ப்ரோக்ராமிங் இன் தி வேர்ல்டு பைத்தான், அதையும் நீங்க லேர்ன் பண்ணி போறீங்க. இருக்கிறதே நம்பர் 1 ஃப்ரேம் ஒர்க், மோஸ்ட் வாண்டட் ஃப்ரேம் ஒர்க், மோஸ்ட் யூஸ்லி ஃப்ரேம் ஒர்க், மோஸ்ட் செக்யூரஸ்ட், நாசா யூஸ் பண்ற இது, இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ற இது, யூடியூப் யூஸ் பண்ண ஃப்ரேம் ஒர்க் ஜாங்கோ, அதை நீங்க லேர்ன் பண்ண போறீங்க. இவ்வளதையும் படிச்சுட்டு வேலை எல்லாம் இல்லைன்னா யார் மேல தப்பு? ஓகே, எங்கிட்டுமே வேலை கிடைக்கல சார் அப்பலாம் வாய்ப்பே கிடையாது. இருக்கிறதே அதிக ஓப்பனிங்ஸ் போயிட்டு இருக்கதே இந்த 4 தான். அதை 4மே நீங்க படிக்கிறீங்க. புரியுதா கைஸ்? ஓகே, அதனால கொடுக்குற இன்டர்வியூ கொஸ்டினை நல்லா ஸ்ட்ராங்கா படிங்க. தட்ஸ் ஆல் கைஸ். ஓகேவா? ஸோ அதனால நல்லா கேட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, சரி ரியாக்ட்னா மாடர்ன் வெப் டெக்னாலஜின்னு சொல்லிட்டேன். ஓகே, இது வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் லைப்ரரி அப்படின்னு சொல்லலாம். நோட் பண்ணிக்கோங்க, ரியாக்ட் ஆல்சோ கால்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் லைப்ரரி. ஓகே, ஜாவா ஸ்கிரிப்ட் லைப்ரரி. இதை இன்னொன்னு சொல்லலாம். ஓகே, இது வந்து ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். நோட் பண்ணிக்கோங்க, ஜாவா ஸ்கிரிப்ட் ஆர் ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். நோட் பண்ணிக்கோங்க, ஜாவா ஸ்கிரிப்ட் ஆர் ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க். ஜாவா ஸ்கிரிப்ட் ஃப்ரேம் ஒர்க்னு சொல்லலாம், இல்ல ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்னு சொல்லலாம். ரியாக்ட். ஓகேவா? ஓகே, so it is mainly used for, note பண்ணிக்கோங்க, it is mainly used for creating a single page web application. Okay, it is mainly used for creating a single page web application. Okay, ஸோ அந்த சிங்கிள் பேஜ்னா என்ன அப்படின்னா, உங்க ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணி பாருங்க, உங்க இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி பாருங்க, அதை வந்து நீங்க லேப்டாப்ல ஓப்பன் பண்ணி பாருங்க, அப்போ புரியும் சிங்கிள் பேஜ் என்னன்ட்டு. கிளிக் பண்ணீங்கன்னா ரெஃப்ரெஷ் ஆகாம டக்குன்னு ஃபாஸ்டா ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல எடுக்கும். இப்போ கூட உங்க ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணி ஏதாவது கிளிக் பண்ணுங்களேன், உங்களுக்கு கிளிக் பண்ணா அப்படியே ஓப்பன் ஆகிட்டே இருக்கும், மேல அந்த ரெஃப்ரெஷ் ஆகிறதே தெரியாது. அதுதான் சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன். நீங்க மொபைல்ல அதை ஃபீல் பண்ண முடியாது, நீங்க லேப்டாப்ல வந்து ஃபேஸ்புக் ஏதாவது ஓப்பன் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு அது ஃபீல் ஆகும். புரியுதா கைஸ்? ஓகே, அதை நீங்க ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஓகே, புரியுதா? சோ அந்த சிங்கிள் பேஜ்க்காக டெவலப் பண்ற இதுதான் இந்த ரியாக்ட். ஓகே, சோ இது வந்து மோஸ்ட்லி வந்து சோசியல் மீடியா அப்ளிகேஷன் எல்லாமே இதுல தான் டெவலப் பண்ணுவாங்க. புரியுதா? சோசியல் மீடியானா தெரியுமில்ல உங்களுக்கு. லைக் இப்போ ஏதாவது வந்து இப்போ எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராம் இந்த மாட்டம் வந்து சில ஆஃபீஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ளேயே சோசியல் மீடியா டெவலப் பண்ணி வச்சிருப்பான். ஓகே, அந்த மாட்டம் நிறைய இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் மட்டுமே பல வாட்ஸ்அப்கள் இருக்கு, அதெல்லாம் நீங்க கூகுள் பண்ணீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ அது எல்லாமே ரியாக்ட்ல பண்ணிருப்பாங்க. நல்லா கவனிங்க, நான் வந்து நாளா இன்டர்வியூ கேட்டா இப்படிதான் கேட்பேன், ரியாக்டுக்கும் ரியாக்ட் நேட்டிவ்க்கும் என்ன டிஃபரெண்ட்னு கேட்பேன். ஓகே, நல்லா கவனிங்க, ரியாக்ட் ஜேஎஸ்ங்கிறது வெப் அப்ளிகேஷனுக்காக யூஸ் பண்றது, ரியாக்ட் நேட்டிவ் அப்படிங்கிறது மொபைல் அப்ளிகேஷனுக்காக யூஸ் பண்றது. நோட் பண்ணுங்க, இந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோங்கப்பா. ரியாக்ட்லயே 2 இருக்கு. ரியாக்ட் ஜேஎஸ் தான் நீங்க படிக்க போறது. அதுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் கம்பல்சரி தெரிஞ்சிருக்கணும். அது வந்து வெப் அப்ளிகேஷன் ப்ராஜெக்ட்டுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும். இதே ரியாக்ட் நேட்டிவ் இருக்கு. ஓகே, ரியாக்ட் நேட்டிவ்னா
அதுவும் ரியாக்ட் தான், ஆனா அது மொபைல் அப்ளிகேஷன், இந்த ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்லாம் இருக்குல்ல, ஆண்ட்ராய்டு ஐஓஎஸ்லாம் டெவலப் பண்றதுக்காக பண்றது. புரியுதா? இந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குதுல கைஸ்? எஸ் ஆர் எவ்ரிவன் டிஃபரன்ஸ் இருக்குதுல? குட், ஓகேவா? சோ அதனால இது கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. நீங்க படிக்க போறது ரியாக்ட் ஜேஎஸ். யார் கேட்டாலும் நான் ரியாக்ட் ஜேஎஸ் படிக்கிறேன், ரியாக்ட் ஜேஎஸ்னு இன்டர்வியூல சாரி இதுல மென்ஷன் பண்ணணும் உங்களோட ரெஸ்யூம்ல. ஓகேவா? ஓகே, சூப்பர். இந்த ரியாக்ட் ஜேஎஸ்க்கு வந்து யாரெல்லாம் படிக்கலாம் அப்படின்னா, டைரக்டா வந்து நீங்க படிக்க முடியாது யாருனாலையுமே. ஓகே, அது படிச்சா குழப்பி விட்டுரும், மொட்டை மனப்பாடம் பண்ற மாட்டா இருக்கும். யாருக்கெல்லாம் HTML CSS ஜாவா ஸ்கிரிப்ட் பேசிக்ஸ்ல இருந்து ஸ்ட்ராங்கா தெரியுதோ அவங்களுக்கு மட்டும்தான் ரியாக்ட் புரியும், ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, ஏன்னா ஒரு பிகினர் லெவல்ல வந்து உங்களுக்கு நான் பிகினர் லெவல்ல தான் சொல்லி தர போறேன். ஏன்னா அட்வான்ஸ் லெவல்லாம் படிக்க முடியாது. ஓகே, நம்ம எனக்கே சொல்லி தரதுக்கு கஷ்டமா இருக்கும், அது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். அதெல்லாம் நீங்க கம்பெனில என்டர் ஆகி ப்ராஜெக்ட் வைஸ் தான் உங்களால லேர்ன் பண்ண முடியும். ஓகே, அதுக்கு நிறைய சர்வர் அது இதுன்னு வேணும். ஸோ அதனால பிகினர் லெவல்ல இருக்கிற 10 டாபிக்ஸ் அதை நான் உங்களுக்கு சொல்லி தரேன், அதுவே போதுமானது. ஓகே, ஏன்னா அது இன்டர்வியூக்குமே அதை தான் கேட்பான். புரியுதா கைஸ்? ஸோ அதனால அதுல நீங்க வந்து ஒவ்வொன்றா உங்களுக்கு நான் சொல்லி தரேன் அடுத்த வர அப்கமிங் கிளாஸஸ்ல. புரிஞ்சா கைஸ்? அப்ப ரியாக்ட்னா என்னன்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஓகே, நல்ல ஒரு மாடர்னான வெப்சைட், ஒரு ஒரு ரொம்ப ஈஸி தான். HTML CSS ஜாவா ஸ்கிரிப்டை எப்படி எல்லாம் மாத்தி மாத்தி யூஸ் பண்றாங்கிறத படிக்க எப்படி எல்லாம் மாத்தி மாத்தி யூஸ் பண்றாங்க அதுக்காக படிக்கிறதா ரியாக்ட். புரியுதா கைஸ்? அதனால பேசிக்ஸ் தெரிஞ்சாலே போதும். ரியாக்ட் ரொம்ப ஈஸி, ஒரு ஃபார்மேட்டா இருக்கும், அவ்வளவுதான் கைஸ். புரிஞ்சா? சூப்பர். ஓகே, இப்போ உங்களுக்கு ரியாக்ட பத்தி உங்களுக்கு ஒரு கதை ஒரு அளவுக்கு ஐடியா இருக்குல்ல கைஸ்? ஓகே, இன்னொன்னு ரீயூசபிள் ரீயூசபிள் காம்போனன்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க எல்லாரும். ஃபியூச்சர் அப்படின்னு போடுங்க, ரியாக்ட் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு போட்டு ரீயூசபிள் UI காம்போனன்ட்ஸ் அப்படின்னு போடுங்க. ரியாக்ட் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு போட்டு ஹெட்டிங் போட்டு ரீயூசபிள் UI காம்போனன்ட்ஸ். யூசர் இன்டர்ஃபேஸ் தான் UI அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களோட ஃப்ரண்ட் எண்ட் டிசைன் இருக்குல்ல, அதை தான் வந்து UI அப்படின்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணிட்டீங்களா? சரி, ரீயூசபிள் UI காம்போனன்ட்ஸ்னா என்னன்னா, இங்க கவனிங்களேன் கைஸ், எல்லாரும் என்னோட ஸ்கிரீன் பாருங்களேன். இப்ப நான் ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட்டை நான் டெவலப் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வெப்சைட்டை நான் டெவலப் பண்றேன். அதுக்கு நான் நீங்களே எனக்கு தெரிஞ்சு ஒரு 150 லைன் 200 லைன் கோட் எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா நான் வந்து ஒரு 500 லைன் 1000 லைன் ப்ராஜெக்ட்லாம் பார்த்தா 10,000 லைன் கூட கோட் இருக்கும். அதை நான் திடீர்னு இப்ப நான் மாத்தணும்னா, இப்ப இந்த வெப்சைட்டை பாருங்களேன் கைஸ் எல்லாரும் இங்க கவனிங்களேன். இப்ப இந்த வெப்சைட் பாருங்க. ஓகே, இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு வெப்சைட். இது உங்களுக்கு நீங்க இதெல்லாம் தாண்டி தான் வந்திருப்பீங்க. ஓகேவா? இப்ப எனக்கு இந்த நேவிகேஷன் பாரை தூக்கி கீழே போடு, இது தூக்கி அப்படி போடு அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? உடனே இதுதானே மொக்க மேட்டர்ப்பா, சின்ன மேட்டர்ப்பா அப்படி இப்படின்ட்டு உடனே இதை எப்படி போய் காப்பி பண்ணி தூக்கி பின்னாடி போட்டுட்டு இருப்பீங்க. ஓகே, அப்ப அது கோடு உடையும். இது நீங்க சின்ன ஒரு 100 லைன் 200 நாள் ஈஸியா போட்டுருவப்பா. 10,000 லைன் கோடு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவ? புரியுதா கைஸ்? இதுல அப்படி அதுக்கு கிளாஸ் நேம் பண்ணி மாத்தணும், நிறைய இருக்கு, நிறைய ஆர்டர்லாம் இருக்கு. அதுக்கு ஒவ்வொரு இதுக்கும் ஜாவா ஸ்கிரிப்ட் எழுதியிருப்பேன். ஸோ அதனால இது வந்து பாசிபிள் தான், பட் இட் வில் டேக் மோர் டைம். ஓகே, அப்ப அவன் என்ன பண்றான்? ரியாக்ட்னு ஒன்று கொண்டு வந்து ஓகே சூப்பரா ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்றான். ஒண்ணுமே இல்லை கைஸ், டெக்னாலஜிங்கிறது நல்லா கவனிங்களேன். நீங்க மொபைலுக்கும் டெக்னாலஜியும் ஒண்ணுதான் கைஸ். மொபைல்ல நீ 15 வருஷம் இப்ப நீ ஐபோன் 16 வரப்போகுது. இப்ப நீங்க ஒரு பேச்சுக்கு சொல்றேன், இப்ப எல்லாருமே நீங்க ஒரு ரெட்மி யூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரெட்மி 10 இப்போ வந்து ரெட்மி 13 போய்கிட்டு இருக்கா. ஓகே, 12 போய்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ 12க்கு வந்து ஒரு 2 GB ரேம், ஒரு பேச்சுக்கு சொல்றேன்ப்பா, அதிகபட்சம் ஒரு இப்போ நான்லாம் யூஸ் பண்றப்ப 2 GB ரேம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 4 GB அதை மாத்தினேன் அடுத்த வருஷன்ல. அதுக்கப்புறம் அது 6 GB இருந்துச்சு. அதுக்கப்புறம் 8 GB இருந்துச்சு. இப்போ மோஸ்ட்லி எல்லாருமே 8 GB யூஸ் பண்றாங்க. இப்போ பாத்தீங்கன்னா 12 GB 16 GB எக்ஸ்டெண்டபிள் ரேம்னு சொல்றான். கரெக்டா கைஸ்? அப்ப இதுதான் டெக்னாலஜி. ஓகே, அது கான்செப்ட் ஒண்ணுதான் கைஸ். மொபைல் போன் ஸ்மார்ட் போனுங்கிறது ஒண்ணுதான். அந்த டெக்னாலஜி அவன் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கான் பாருங்க, அதுக்கு தான் காசு. கரெக்டா? ஓகே, அப்ப அதே மாட்டம் தான் நீ HTML CSS வந்து விடிய உட்காந்து கோடு போட்ட. ஓகே, அதான் அவன் ஷார்ட் அவுட் பண்றதுக்காக தான் பூட் ஸ்டாப்னு ஒன்று கொண்டு வந்தான். அப்ப எவ்வளவு ஈஸியா நீங்க பூட் ஸ்டாப் டெவலப் பண்ணீங்க? ஆமா சார், இப்பதான் சார் புரியுது.
அப்புறம் அதுக்கப்புறம் சில நிறைய மாடிஃபிகேஷன் நீ வந்து மேஜிக் பண்ணணும், அது இதுன்னு தான் ஜாவா ஸ்கிரிப்ட் ஜேகுரின்னு கொண்டு வந்தான். ஓகே, ஜாவா ஸ்கிரிப்ட் கொண்டு வந்தான், அதுக்கப்புறம் ஜேகுரி கொண்டு வந்தான். ஓகே, அதுக்கப்புறம் இந்த மாட்டம் இன்னும் கொஞ்சம் மாடர்னா பண்ணணும், அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கணும், யூசர் ரீயூசபிள் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ரியாக்ட கொண்டு வந்தான். புரியுதா கைஸ்? அப்ப இந்த ரீயூசபிள்னா என்னன்னா, நீங்க ஒரு கைஸ் இந்த கதையை நல்லா கவனிங்க. இதோட இந்த தியரியை நான் முடிச்சிருவேன், இதுக்கப்புறம் நான் மொக்கப்பட மாட்டேன், நல்லா கவனிங்க. ஓகே, இது உங்க லைஃபுக்கு தேவையான ஒண்ணு. ஒரு வெள்ளை பேப்பர் இருக்கு கைஸ், ஒரு ஹியூமன் பாடி ஸ்ட்ரக்சரை நான் வரையணும்னா, ஓகே, நான் என்ன பண்ணுவேன்னா மேல இருந்து அப்படியே நான் வரைவேன். ஓகேவா? இங்க பாருங்க, நான் உங்கள்கிட்ட நான் வரைஞ்சு காட்டுறேன் பாருங்களேன். இதுதான் ரியாக்ட். ஓகே, இதை ஒன்ன தெரிஞ்சா போதும் கைஸ், நல்லா கவனிங்க. இப்ப நான் என்னோட ஸ்கிரீன் தெரியும் நினைக்கிறேன். இப்ப நான் வந்து ஒரு ஹியூமன் பாடி ஸ்ட்ரக்சர் ஜென்ரலா என்ன வரைவோம், எடுத்தோடனே ஒரு தலை வரைவோம், அப்புறம் கழுத்து, அப்புறம் கை காலு, அப்படிதானே கைஸ்? இப்படிதானே வரைவோம். எஸ்ஆர் நோ கைஸ்? இப்படிதானே இருக்கும். சரி, இப்ப நான் இந்த தலையை தூக்கிட்டு எனக்கு வந்து ஒரு ஒரு வேற ஒரு ராஜாவோட தலையை வை அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், இதை உட்காந்து அழைச்சிக்கிட்டு இருப்பேன் உட்காந்து. கரெக்டா கைஸ்? அப்படிதானே? இதை உட்காந்து நான் பொறுமையா அழைச்சிக்கிட்டு இருப்பேன், பொறுமையா உட்காந்து அழைச்சிட்டு திரும்ப நான் வந்து வளைஞ்சிட்டு இருப்பேன். திரும்ப நான் அந்த தலையை மாத்தினா ராஜாவோட அதுக்கேற்ற அப்படி நான் இதையும் மாத்தணும், கையையும் மாத்தணும். ஓகே, இதே வந்து நான் ஒரு ராணியா மாத்தினா திருப்பி இதை உட்காந்து எல்லாத்தையும் நான் மாத்திக்கிட்டு இருப்பேன். இட் வில் டேக் மோர் டைம். ஓகே, அப்ப அவன் ஒரு மாடர்னா ஒரு டெக்னாலஜி கொண்டு வரான். ஓகே, இதுக்காக மக்கள் கஷ்டப்படுறாங்க, இன்னும் கொஞ்சம் நம்ம இதை அட்வான்ஸா பண்ணணுமே அப்படின்ட்டு அவன் என்ன பண்றான், இந்த தலையை மட்டும் தனியா ஒரு இடத்துல வரைகிறான். ஒரு வெள்ளை பேப்பர்ல தலையை வந்து தனியா வரைஞ்சு அதை கிராப் பண்ணி வச்சுக்கிறான். தலையை மட்டும் ஒருத்தன் கழுத்தை மட்டும் தனியா வரைஞ்சுக்கிறான், ஒருத்தன் கைகால தனியா. இதே மட்டும் ராணி தலை, ராஜா தலை, அப்ப ராணி தலைக்கேத்த அப்படி உடம்பு, ராஜா தலைக்கேத்த அப்படி அந்த கைகால உடம்பு தனித்தனியா வரைஞ்சிட்டு அவங்க என்ன கேட்கறாங்களோ அதுக்கேத்த அப்படியே அட்டாச் பண்றான். புரியுதா கைஸ்? புரியுதா நான் என்ன சொல்றேன்ட்டு? எஸ் ஆர் நோ எவ்ரிவன்? புரியுதா புரியலையா? அப்ப அவன் என்ன பண்றான், டே ராஜா தலையை கொண்டு வாடா, ராஜாடா அப்படிங்கோமே, அவன் ராஜா தலையை போய் ஒட்டுறான். அதுக்கப்புறம் ராஜாவோட அதுக்கேத்த அப்படி கழுத்தை ஒட்டுறான், ராணி சரி ராஜாவோட கை கால்லாம் வரைஞ்சு பண்றான். புரியுதா கைஸ்? ஓகே, இதே வந்து எனக்கு இப்ப இந்த ராஜாவோட உடம்பு வேணும், ஆனா ராணி தலை இருக்கணும். அப்ப என்ன பண்ணுவான், அந்த தலையை மட்டும் அவன் தூக்கிட்டு, ஏன்னா ஒட்டி தானே இருக்கான், அந்த வெள்ளை பேப்பரை ஒட்டுறான், அவ்வளவுதான், ஒண்ணுமே இல்லை. அப்போ அழகா வந்து சோ அந்த ராணியோட சும்மா ஏதோ ஒரு இதுல இதை வரைஞ்சிருவான். கரெக்டா கைஸ்? தலையை மட்டும் நான் ஒட்டிக்குவான். கரெக்டா? எஸ்ஆர் நோ கைஸ்? எஸ்ஆர் நோ எவ்ரிவன்? புரியுதா அந்த லாஜிக் என்னன்னு? புரியுதா கைஸ்? புரியுது சார். ஓகே, சோ இதுதான் கான்செப்ட். ஓகே, இதுதான் ரியாக்ட் பா. அப்ப நீங்க நீங்க ஹெட்டர் பண்ணீங்கல்ல, இங்க டிசைனை பாருங்களேன், இந்த டிசைனை பாருங்க. இந்த டிசைனை வந்து ஹெட்டரை மட்டும் நான் தனியா ஒரு இடத்துல வச்சுக்குவேன், இந்த நேவிகேஷனை பாரு மட்டும் தனியா டிசைன் பண்ணி வச்சுக்குவேன், இந்த இ காமர்ஸ் மட்டும் இருக்குல்ல அந்த இதை மட்டும் நான் தனியா வச்சுக்குவேன், கீழே ஃபுட்டர் இருக்கு பாருங்க அதை தனியா நான் டெவலப் பண்ணிக்குவேன். இதை நான் ஒரு வெள்ளை பேப்பர்னா அந்த ஒரு எம்டி ஸ்கிரீன்ல வந்து நான் தேவைக்கு தம்பி நான் கனெக்ட் பண்ணுவேன், அவ்வளவுதான். ஓகே, இப்போ எனக்கு இதை வேணா அதை தூக்கி இதை பண்ணா ஈஸியா நான் அதை தூக்கி நான் மாடிஃபை பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பேன். புரியுதா கைஸ்? இதுதான்ப்பா ரியாக்ட். எஸ் ஆர் நோ கைஸ்? இதை தான் அவன் வந்து என்ன சொல்றான், ரீயூசபிள் யூஐ காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்றான். புரியுதுல? ஓகே, இதுதான் மெயின் ஃபியூச்சர். ஓகே, உன்னோட இந்த செல்லுக்கு என்ன ஃபியூச்சர் என்ன அப்படின்னு இருக்குன்ட்டு நீ 1.5 லட்சம் ரூபாய்க்கு நீ செல்லு வாங்குறேன்னு கேட்டா நீ சொல்லலாம், இப்போ 16ல வந்து ஏஐ வரப்போகுது, ஏஐ டெக்னாலஜி நிறைய யூஸ் பண்ண போறான், இதுல வந்து மற்ற போன்ல கிடையாது, இதுல வந்து கேம்லாம் பயங்கரமா விளாடலாம், ரியலிஸ்டிக்கா விளாடலாம், இதெல்லாம் வந்து பயங்கரமா இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்லலாம். அதுதான் ஃபியூச்சர். புரியுதா கைஸ்? அதே மட்டும் தான் ரியாக்ட்ல வந்து சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷனுங்கிறது என்ன அப்படின்னா, இங்க பாருங்களேன். ஓகே, இங்க வந்து இப்ப நான் ஒரு டிஎன்எஸ்சிசி வெப்சைட் ஓபன் பண்ணி காட்டுறேன், இது ஊருக்கே தெரிஞ்ச வெப்சைட். ஓகே, இதுல நான் எதையாவது கிளிக் பண்றேன், இது என்னப்பா இது ஏதோ கேக்குது சம்திங் கூகுள். ஓகே, சோ இதுல வந்து அபவுட் அஸ் கிளிக் பண்ணேன்னா எனக்கு ரெஃபரன்ஸ் ஆயிட்டு அடுத்த பேஜ் போகுது, டைப்ஸ் ஆஃப் கிளிக் பண்ணேன்னா ரெஃபரன்ஸ் ஆயிட்டு அடுத்த பேஜ் போகுது. இது சின்ன வெப்சைட்டால ஓகே, பெரிய வெப்சைட்டா இருந்தா இது பேக் எண்ட் இல்லாதனால இட்ஸ் ஃபைன். ஓகே, இது ரொம்ப லோட் ஆகி ரொம்ப டைம் எடுக்கும். அப்ப இந்த வெப்சைட்டை வந்து இப்ப இந்நேரத்துக்கு மிஞ்சி போன ஒரு 10 பேர் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பான்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இதே அட் டைம்ல 100 பேர் 1000 பேர் 1 லட்சம் பேர் யூஸ் பண்றாங்கன்னா இந்த வெப்சைட் உட்காந்துரும். புரியுதா கைஸ்? அப்ப எனக்கு ஒரு நேரத்தை ஒரு அட் டைம்ல 1 லட்சம் பேர் ஒர்க் பண்ணா கூட என் வெப்சைட் பிசுறாம எடுக்கணும் அப்படின்னா, பிசுறு தட்டாம எடுக்கணும் அப்படின்னா அதுக்காக அவன் என்ன யூஸ் பண்றான்னா அந்த ரியாக்டை யூஸ் பண்றான். அதாவது இப்ப நான் கிளிக் பண்றப்ப உள்ளேயே எனக்கு ஓப்பன் ஆகும். புரியுதா கைஸ்? இந்த மேல ரெஃபரன்ஸே ஆகாது, உள்ளுக்குள்ளேயே டக்கு டக்குன்னு ஓப்பன் ஆகும் எனக்கு. புரியுதா கைஸ்? அதுதான் மாடர்ன் டே வெப் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. இதுக்காக தான் ரியாக்டையும் யூஸ் பண்றாங்க. அதெல்லாம் உங்களுக்கு நான் பண்ணி காட்டுவேன். புரியுதா? எஸ் ஆர் நோ? புரியுதா கைஸ்? ஓகே, சோ அப்ப இந்த அளவுக்கு நான் ரியாக்டை வந்து நான் தரவா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகேவா? ஏன்னா இது தெரிஞ்சாதான்
நம்ம ஏன் படிக்கிறோம், எதுக்கு நம்ம ரியாக்ட படிக்கிறோம்னு கண்டிப்பா இன்டர்வியூல கேட்பான்ப்பா. ஏன்னா நீ HTML ஏன் படிக்கிற, CS ஏன் படிக்கிறன்னு யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனா ரியாக்ட் நீ ரெஸ்யூம்ல போட்டுதான் இதை கேட்பான். ஏன் நீ பூட்ஸ்ட்ராப்லயே நீ நல்லா வெப்சைட் பண்ணலாமே யூஸ் பண்ணி ஏன் ரியாக்ட் படிச்சேன்னு கேட்பான்ப்பா. நீ அப்ப நீ வாயை திறக்கணும். ஓகே, அதுக்கு தான் நான் இதெல்லாம் கேட்கிறேன். இந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாம் சொல்லணும். நீ புரிஞ்சா நெட்லையும் கொஞ்சம் பார்த்துட்டு நான் கதை மட்டும் உங்களுக்கு புரியிருக்கான்னு சொல்லியிருக்கேன். நீங்க நெட்ல கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க எல்லாரும். புரிஞ்சா? சூப்பர் கைஸ். இதை தாண்டி நிறைய இருக்கு கைஸ். சும்மா உங்களுக்கு ஒரு பேசிக்கா நான் சொல்லியிருக்கேன். ஓகே, இதை தாண்டி நிறைய இருக்கு. நீங்க அதை தான் உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம்ல கூகுள்ல போய் ஒய் வி ஆர் யூசிங் ரியாக்ட்னு போட்டாலே வந்துட போகுது. ஓகே, இல்லைன்னா ரியாக்ட் விக்கிபீடியா யார் தயாரிச்சா, ஃபேஸ்புக் தான் தயாரிச்சா ரியாக்ட. ஓகே, ஸோ எதுக்கு தயாரிச்சான் அப்படி இப்படி நீங்க போட்டு பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். புரியுதா? தட்ஸ் ஆல் கைஸ். ஸோ இப்போ வந்து அந்த ரியாக்டை நம்ம எப்படி சார் யூஸ் பண்றது அப்படின்னா, அதுக்கு நீங்க ஒரு இதயத்தை இன்ஸ்டால் பண்ணணும். இதயமா, அதாவது நீங்க பைத்தானை இன்ஸ்டால் பண்ணணும்னா நீங்க ஒரு விர்ச்சுவல் மெஷின் சொல்லுவாங்க. விர்ச்சுவல் மெஷின் தான் இதயம். ஓகே, தமிழ்ல வந்து அது அப்படிதான் சொல்லுவாங்கண்ணா. அந்த மட்டும் பைத்தானுக்கு நீ இன்ஸ்டால் பண்ணணும்னா, சாரி, பைத்தானை நீ இன்ஸ்டால் பண்ணாதான் பைத்தான் கோடு போட்டா அது ரன் ஆகும். அந்த மட்டும் நீ ரியாக்டை யூஸ் பண்ணணும்னா நோடுங்கிற அந்த சாஃப்ட்வேரை நீங்க இன்ஸ்டால் பண்ணணும். புரியுதா? ஓகே, எல்லாரும் கூகுள் ஓபன் பண்ணுங்க. எல்லாரும் கூகுள் ஓபன் பண்ணிட்டு நோடு, ஓகே, நோடு JS டவுன்லோட் அப்படின்னு கொடுங்க பாப்போம். இந்த மாட்டம் வருதான்னு பாருங்க. பண்ணுங்க எல்லாரும், டூ இட் நவ். இந்த நோட நீங்க இன்ஸ்டால் பண்ணிருக்கணும். அப்பதான் ரியாக்ட்ங்கிறது சப்போர்ட் ஆகும். நோட் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணுங்க எல்லாரும். பண்ணிட்டா எனக்கு டிக் மார்க் கொடுங்க, இல்ல மெசேஜ் அனுப்புங்க சாட் பாக்ஸ்ல. சார் ஆல்ரெடி இருக்கு சார். ஓகே, இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஓகேப்பா. அதர்ஸ் எல்லாரும் ஓபன் பண்ணிட்டீங்களா? எல்லாரும் பண்ணிட்டீங்களா? ஓகே, குட். ஸோ இந்த ரெக்கார்ட் பார்த்து பண்றேன் அப்புறம் பண்ணிக்கிறதுனாலும் ஓகே, இட்ஸ் ஃபைன், நோ ப்ராப்ளம். ஓகே, ஆனா என் கூட சேர்ந்து பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுது எனக்கு என்னமோ. ஓகே, ஏன்னா இது நிறைய இஷ்யூ வரும்பா. இது மாடர்ன் டெக்னாலஜிலாம் நிறைய இஷ்யூ வரும். பொறுமையா என் கூட சேர்ந்து பண்ணுங்க. ஓகே, இப்ப இந்த நோடு JS டாட் டவுன்லோட் இருக்கு பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் ஒன்னு அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாட்டம் ஒரு பேஜ் வரும். ஓகேவா? அதுல ஒண்ணுமே இல்ல, மேல டவுன்லோட் இருக்கு பாத்தீங்களா. ஓகே, இதுல நீங்க செக் பண்ணிக்கோங்க. இது விண்டோஸான்னு செக் பண்ணிக்கோங்க. விண்டோஸ்ல தான் இருக்கும் டிஃபால்ட்டாவே. இது வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன். ஓகே, இது என்ன டிஃபால்ட்டா இருக்கோ அதுவே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, இது நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாம். மேல அந்த டவுன்லோட் மட்டும் கிளிக் பண்ணா போதும். ஓகே, டவுன்லோட கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது டவுன்லோட் ஆகும். ஓகே, அதாவது இது லோட் ஆகி எங்க டவுன்லோட் ஆகும்னா, இருங்க, இது இங்கே கொடுத்துருப்பானே, டவுன்லோட் நோட் வே டு வாண்ட், இது கீழே எங்க கொடுத்துருக்கான், இது இங்கே கொடுத்துருப்பானே, இங்கே கொடுத்துருக்கான். அந்த ப்ரீ பில்ட் இன்ஸ்டாலர் இருக்கு பாத்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்க. இப்படி இருக்குல்ல கைஸ், இது பக்கத்துல இருக்கு பாருங்க, அந்த ரெண்டாவது டாப் ப்ரீ பில்ட் இன்ஸ்டாலர், அதை கிளிக் பண்ணீங்கன்னா டவுன்லோட் நோட் ஜேஎஸ் இருக்கு பாருங்க, அந்த வெர்ஷனோட கொடுத்துருக்கானா, அதை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு ரைட் சைடு கார் மேல பார்த்தா டவுன்லோட் ஆகுதா? வெறும் 25 MB தான், பேசிட்டு இருக்க நேரத்தில் டவுன்லோட் ஆயிரும். பண்ணுங்க பாப்போம். டவுன்லோட் பண்ணுங்க, டவுன்லோட் பண்ணுங்க கைஸ். யாராவது ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க. கனியமுதன் ஸ்கிரீன் ஷேர் பண்றீங்களா? கனியமுதன், ஜோஸ்வா, இல்ல வேற யாராவது பண்றீங்களா? ஸ்கிரீன் ஷேர் பண்றீங்களா? யாருக்கு நெட் எனக்கு ஃபாஸ்டா இருக்கு சார்? நான் வைஃபை கனெக்ட் பண்ணிருக்கேன் சார் வீட்ல. யார் எனக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்றா? சார் நான் பண்றேன். பண்ணுங்க பண்ணுங்க கனி. யா, எல்லாருக்கும் டவுன்லோட் ஆகுதா? தீனா, அஜய், ஆல்வின், சவுந்தர், ராஜகுமாரி, முகமது. எஸ் சார். எஸ் சார், ஆகுது சார். ஹம்ஜத் என்னாச்சு, பண்றீங்களா ஹம்ஜத்? டவுன்லோட் ஆயிட்டு இருக்கு சார். ஓகேப்பா. ஓகே, உங்களுக்கு டவுன்லோட் ஆயிடுச்சாப்பா கனி? சூப்பர்ப்பா, அப்படியே வெயிட் பண்ணுங்க. ஓகே கைஸ், எல்லாரும் இவரோட ஸ்கிரீனை பாருங்களேன். எல்லாரும் இவரோட ஸ்கிரீன் பாருங்களேன். ஏன்னா நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன், அதுக்காக தான் இவரை பண்ண சொல்றேன். இப்போ நீங்க டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஃபோல்டர் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஃபைல் அங்கனே கேட்கும் உங்களுக்கு. அதை டபுள் கிளிக் பண்ணுங்க. டபுள் கிளிக் பண்ணுங்களேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்கப்பா எல்லாரும். இங்க இப்படிதான் வரும் உங்களுக்கு. இதுல நீங்க நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஐ அக்செப்ட் அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட் குற்றத்தை ஒத்துக்கிறியான்னு கேட்கறாங்களா, ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இந்த ஃபைல பாருங்களேன். இதை வந்து ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. இல்லைன்னா சும்மா பாருங்க, ப்ரோக்ராம் ஃபைல்ஸுக்குள்ள நோடு ஜேஎஸ்க்குள்ள இருக்கு அப்படின்னு அர்த்தம். சும்மா இதை நீங்க பார்த்து வச்சுக்கோங்க, எதுல போய் இது ஸ்டோர் ஆகுது அப்படின்னு. சீல தான் இது போய் ஸ்டோர் ஆகும். நீங்க எதுவும் போய் மாத்திக்கிட்டு இருக்காதீங்க, கையை வச்சுட்டு சும்மா இருங்க. ஓகே, ஒண்ணுமே நீங்க பண்ண வேணாம். நெக்ஸ்ட் மட்டும் கொடுங்க. இதுலயும் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க.
இதுல வந்து நெக்ஸ்ட் கொடுங்க, நெக்ஸ்ட் கொடுத்துருங்க, இன்ஸ்டால் கொடுங்க. ஓகே, இது இன்ஸ்டால் ஆகும். இது இன்ஸ்டால் ஆகிறப்ப சம்டைம்ஸ் இடையில ஒரு பாப்பப் வந்து எஸ் ஆர் நோவான்னு கேட்கும். அதெல்லாம் எஸ் கொடுங்க, எது கேட்டாலும் எஸ் கொடுங்க. புரியுதா கைஸ்? ஓகே, பண்ணுங்க எல்லாரும். இந்த விர்ச்சுவல் மெஷினை நீங்க இன்ஸ்டால் பண்ணி ஆகணும் கைஸ். அப்பதான் இதுல இருக்கிற இது வந்து நோடுங்கிறது இதுல இருக்கிறது தான் ஒரு கான்செப்ட் தான் ரியாக்ட். நீ ஆங்குலர் படிச்சாலும் இந்த நோட நீ இன்ஸ்டால் பண்ணி தான் ஆகணும். புரியுதா? ஃபினிஷ் கொடுத்துருங்க. பாருங்க 5 நிமிஷம் கூட ஆகல. ஓகே, அவ்வளவுதான், இன்ஸ்டால் பண்ணியாச்சு. சரி, இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ நீங்க கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓபன் பண்ணுங்க. கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓபன் பண்ண தெரியுங்களா? அவ்வளவுதான்ப்பா, ஓபன் பண்ணுங்க. அதுல போயிட்டு நோடோட வெர்ஷன் செக் பண்ணணும். நோடு ஸ்பேஸ் ஐஃபன் வெர்ஷன் அப்படின்னு கொடுங்க. ஐஃபன் வெர்ஷன் என்டர் அமுக்குங்க. அவ்வளவுதான். அப்ப இங்க வெர்ஷன் காட்டிருச்சுன்னா அது கரெக்டா எடுக்குதுன்னு அர்த்தம். இதே இது விஎஸ் கோட ஓபன் பண்ணி செக் பண்ணுங்க பாப்போம். விஎஸ் கோட் ஓபன் பண்ணுங்க. ஆல்ரெடி விஎஸ் கோட் ஓபன்ல இருந்துச்சுன்னா க்ளோஸ் பண்ணிட்டு ஓபன் பண்ணுங்க. ஓகேவா? மேல போய் டெர்மினலை கிளிக் பண்ணுங்க. டெர்மினல், நியூ டெர்மினல். உங்களுக்கு அந்த கீழே டெர்மினல் லோட் ஆகி வரும். வெயிட் பண்ணுங்க, அந்த கன்சோல் ஓபன் ஆகும். இப்போ அங்கே போய் டைப் பண்ணுங்க பாப்போம். நோடு ஸ்பேஸ் ஐஃபன் வெர்ஷன். இங்கே எடுக்கணும். எடுத்துச்சுன்னா உங்களுக்கு விஎஸ் கோட்லயே அதை யூஸ் பண்றதுக்கு சப்போர்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அவ்வளவுதான். இப்போ ரெண்டுமே ஒரு எடுக்குதுப்பா. புரியுதா கைஸ்? ஓகே, கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அதர்ஸ் என்னாச்சு, ஃபாலோ பண்றீங்களா? ஒரு 2 நிமிஷம் நான் டைம், 3 நிமிஷம் டைம் தரேன் கைஸ். சொல்லுங்க, பண்ணிட்டு சொல்லுங்க. நீங்க அப்படியே வெயிட் பண்ணுங்க கடி. சார் அந்த நெக்ஸ்ட்னு கொடுக்கக்குள்ள அக்ரிலாம் கொடுத்து சார், டிக் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டேன் சார். அங்க ஆட்டோமேட்டிக்கலி இன்ஸ்டால் த நெசசரி டூல்ஸ். அதுக்கு வந்து அதை எதுவுமே கொடுக்காதீங்க. அது வேஸ்ட். ஓகே, அதனால நீங்க கீழே நெக்ஸ்ட் கொடுத்தா போதும். சார் 1 செகண்ட் சொல்லுங்க சார். எதுப்பா, எது கேக்குறீங்க? இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் சார். இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் டபுள் கிளிக் பண்ணீங்களா? எஸ் சார். டபுள் கிளிக் பண்ணிட்டு என்ன கேக்குதுங்க? டபுள் கிளிக் பண்ணோடனே நெக்ஸ்ட் அந்த இது வந்துருச்சு சார். அத நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்க. அதெல்லாம் ஃபுல்லா வந்துருச்சு சார். ஆனா கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போய் பார்த்தா, சரி, கமெண்ட் ப்ராம்ப்ட் போயிட்டீங்க. அங்க போய் என்ன டைப் பண்ணீங்க? ஸ்கிரீன் ஷேர் பண்ண முடியுமா சார்? ஒரு நிமிஷம். ஸ்கிரீனை நீங்க ஆஃப் பண்ணுங்க ஒரு நிமிஷம் கனி. நானும் இன்ஸ்டால் பண்ணி ஃபுல்லா முடிச்சேன் சார். அப்புறம் என்ன பண்றது தெரியல சார். இந்த இருங்கப்பா, ஒரு சொல்றேன். கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓபன் பண்ணுங்க எல்லாரும். இது ஸ்கிரீன் ஷேர் பண்ணீங்கன்னா நான் சொல்லி தருவேன். கமெண்ட் ப்ராம்ப்ட்னா நோட். இருங்க நான் சொல்றேன். அஜய், ஸ்கிரீன் ஷேர் பண்ண தெரியுமா உங்களுக்கு? எஸ் சார். அது ஷேர் பண்ணுங்க ஒரு நிமிஷம். கம்சத் ஒரு நிமிஷம் இருங்க, நான் சொல்றேன். என்னாச்சுப்பா, பண்றீங்களா இல்லையா? சம்ஜத் நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க. சார் நான் மொபைல்ல கனெக்ட் பண்ணிடுறேன் சார். சரி, ஓகே. கமெண்ட் ப்ராம்ப்ட் என்னப்பா, ஸ்கிரீன் ஷேர் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும்.
ஓகே, இதுக்கப்புறம் ரியாக்ட் முடிக்கிற வரைக்கும் தயவு செஞ்சு லேப்டாப்ல கனெக்ட் பண்ணுங்க சரிங்களா? ஏன்னா அதுல நிறைய இஷ்யூ வரும். அதனால தயவு செஞ்சு ரியாக்ட் கிளாஸ் முடிகிற வரைக்கும் 10 கிளாஸோ 5 கிளாஸோ எத்தனை கிளாஸ் எடுக்கணும் எல்லா கிளாஸும் லேப்டாப்ல கனெக்ட் பண்ணுங்க தயவு செஞ்சு. கைஸ் இங்க பாருங்களேன், அதை இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓபன் பண்ணுங்க. ஒன்றும் இல்லை, வின் கீ அமைக்கி ஆரம்பிக்குங்க. வின் கீ இருக்குல்ல, விண்டோஸ் கீ, அதை அமைக்கி ஆரம்பிக்கினீங்கன்னா கீழே ஓப்பன் ஆகும். அதில் போயிட்டு சிஎம்டி அப்படின்னு கொடுத்து என்டர் அமைக்குங்க. என்டர் அமைக்கினீங்கன்னா இந்த மாட்டம் கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். இல்லையா நீங்க சர்ச் பார்ல போயிட்டு சிஎம்டி டைப் பண்ணாலும் ஓப்பன் ஆகும். புரியுதா? இதுல போயிட்டு நோடு ஸ்பேஸ் ஐஃபன் ஐஃபன் வெர்ஷன் கொடுத்து என்டர் அமைக்கினீங்கன்னா அந்த வெர்ஷன் ஷோ ஆகும். ஆகுதா? யாருக்கெல்லாம் ஆகுது சாட் பாக்ஸ்ல மெசேஜ் பண்ணுங்க. எனக்கு கனியமுதனுக்கு ஷோ ஆச்சு. சாட் பாக்ஸ்ல மெசேஜ் பண்ணுங்க எனக்கு. சார் நோடு ஸ்பேஸ் ஐஃபன் ஐஃபன் வெர்ஷன். ஓகே, சவுந்தர் தீனா அவங்களுக்கு ஓகே இருக்கு. 3 பேருக்கு கிளியரா இருக்கு. இப்ப எஸ் சார், யூசர்னு போட்டு என் நேம் வந்திருக்கு சார். நேம் வரலப்பா, வெர்ஷன் வந்திருக்கா? வந்திருக்கு சார் வெர்ஷன். ஓகேப்பா. அப்புறம் விஎஸ் கோட் ஓபன் பண்ணிக்கோங்க. விஎஸ் கோட் ஓபன் பண்ணி இங்க பாருங்க, ஸ்கிரீன் பாருங்க. விஎஸ் கோட்ல விஎஸ் கோட்ல ஓபன் பண்ணி மேல டெர்மினல் 3 டாட்டுக்குள்ள டெர்மினல் இருக்கும், இல்ல டைரக்டாவே டெர்மினல் இருக்கும். அந்த டெர்மினலுக்குள்ள நியூ டெர்மினல். ஓகே, இதுல போயிட்டு இங்கேயும் போய் செக் பண்ணுங்க. நோடு ஸ்பேஸ் ஐஃபன் ஐஃபன் வெர்ஷன் கொடுத்து என்டர் அமைக்கீங்கன்னா இங்கேயும் அந்த வெர்ஷன் ஷோ ஆகும். வருதா? செக் பண்ணிக்கோங்க. ஓகே, யுவராஜ், சவுந்தர், தீனா, கனி மொத்தம் 4 பேருக்கு முடிச்சிருக்கு. இப்போ ஹம்சத் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சு. இப்போ இன்னும் அடுத்த ஆள் யாரு? மற்றவங்களாம் என்னாச்சு? ஆல்வின் என்னாச்சு? ஜோஷ்வா டன். ஓகே, ராஜகுமாரி என்னாச்சு? அஜய் என்னாச்சு? ஓகே, நெக்ஸ்ட் गाइस, நெக்ஸ்ட் போலாமா? போலாம் சார். ஓகே, சோ நெக்ஸ்ட் गाइस எங்க கனிய வந்து நீங்க நாளக்கணா? ஓ இருக்கீங்களா? கனி ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க. கனி ஓகே குட். ஓகே, இப்போ என்னன்னா அதே இதை ஓபன் பண்ணுங்களேன். இதை ஓபன் பண்ணுங்க, விஎஸ் கோட் ஓபன் பண்ணுங்க. விஎஸ் கோட்ல போயிட்டு npm அப்படின்னு டைப் பண்ணுங்க. npm ஸ்பேஸ் ஐஃபன் ஐஃபன் வெர்ஷன் அப்படின்னு கொடுங்களேன். npm ஸ்பேஸ் ஐஃபன் ஐஃபன் வெர்ஷன். npm நோடு பேக்கேஜ் மேனேஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. எம் நோடு பேக்கேஜஸ் மேனேஜர். npm ஸ்பேஸ் ஐஃபன் கொடுத்தீங்கன்னா அது வெர்ஷன் ஷோ ஆகும். இந்த npm கமாண்ட்ங்கிறது என்னன்னா, இந்த npm கமாண்டை யூஸ் பண்ணி தான் நீங்க ரியாக்டையே இன்ஸ்டால் பண்ண போறீங்க. புரியுதா கைஸ்? ஓகே, அதனால npm ஸ்பேஸ் ஐஃபன் ஐஃபன் வெர்ஷன் கொடுங்க. எல்லாரும் வெர்ஷன் காட்டுதா? சார் எனக்கு ஸ்டார்டிங்ல நோடு ஸ்பேஸ் வெர்ஷன் கொடுக்கல, எரர் தான் சார் காட்டுது. என்ன எரர் காட்டுது? The term node is not recognized as the name as. அதை அப்படியே காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணி யூடியூப்ல போடுங்களேன். ஒரு வீடியோ சொல்லுவான், அந்த எக்ஸ்டென்ஷனை போய் நீங்க ஸ்டோர் பண்ணணும், இது பண்ணணும். காப்பி அந்த பாத்தை போய் சேவ் பண்ணி வைக்கணும். ஓகே சார். ஓகேவா? அதை அப்ப இப்பயே காப்பி பண்ணி இப்பயே யூடியூப்ல போடுங்க. ஓகே, நீங்க அந்த வேலையை பாருங்க. இதை கூட நீங்க அப்புறம் கவனிங்க. ஏன்னா ரெக்கார்ட் வீடியோ பார்த்துக்கோங்க. ஏன்னா அது கிளியர் ஆனாதான் இது புரியும் உங்களுக்கு. புரிஞ்சா? ஓகே, அந்த கைஸ் எரர் வந்துச்சுன்னா அது ஒன்றும் இல்லை, பாத் இஷ்யூ. அந்த பாத்து போய் ஸ்டோர் ஆகாம இருக்கும், அங்க உங்க லேப்டாப்ல அப்டேட் ஆகாம இருக்கும்.
அது யூடியூப்ல சும்மா போட்டாலே வரும், வீடியோ இருக்கும், நிறைய வீடியோஸ் இருக்கும், அதை பார்த்து பார்த்து பண்ணுங்க. ஓகே, மற்றபடி என்பிஎம் வருதா கைஸ் எல்லாருக்கும்? என்பிஎம் ஸ்பேஸ் ஐஃபன் ஆப்ஷன் வெர்ஷன் போட்டா வருதா? சார் எஸ் சார். ஓகே குட். ஸோ இப்போ அடுத்து என்னன்னா, இது வந்தாதான் ரியாக்ட் இன்ஸ்டால் பண்ண முடியும். எப்படி சார் ரியாக்ட் இன்ஸ்டால் பண்றது அப்படின்னா, டைப் பண்ணுங்க அதுல npm ஸ்பேஸ் இன்ஸ்டால் ஸ்பேஸ் -g ஸ்பேஸ் create react app. டைப் பண்ணுங்க create react app. ஓகே, என்டர் அமுக்குங்க. அந்த -g என்னன்னா குளோபலா இன்ஸ்டால் ஆகும், உங்க லேப்டாப் ஃபுல்லா அந்த ரியாக்ட் பரவும். ஓகேவா? ஸோ அவ்வளவுதான், இன்ஸ்டால் ஆயிடுச்சு. புரிஞ்சா? இந்த மாட்டம் உங்களுக்கு வரும், added 64 packages in 4 seconds அப்படின்னு வரணும். புரியுதா கைஸ்? வருதா? ட்ரை பண்ணுங்க. npm ஸ்பேஸ் இன்ஸ்டால் ஸ்பேஸ் -g ஸ்பேஸ் create react app. இது எல்லாரும் நோட் பண்ணுங்க, நோட்ல ரியாக்ட் இன்ஸ்டாலேஷன் ஸ்டெப்னு போட்டு நோட் பண்ணுங்க. பண்ணிட்டீங்களா கைஸ்? எஸ் ஆர் நோ எவ்ரிவன்? எஸ் சார். அதர்ஸ் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கப்பா. நெக்ஸ்ட் போலாம். ஓகே, கீழே அப்படியே டவுன் பண்ணுங்கப்பா. இது இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்து என்ன பண்ணோம்னா அவ்வளவுதான். ஓகேவா? இதுதான் வந்து ரியாக்ட். சில பேருக்கு இதுல இஷ்யூ வந்துச்சுன்னா சொல்லுங்க. ஓகே, இதில் மோஸ்ட்லி வராது, கரெக்டாக பண்ணியிருக்கீங்க. இஷ்யூ வந்துச்சுன்னா சொல்லுங்க யாருக்காவது. இதாவது இந்த கமாண்ட் என்பிஎம் கொடுக்குறப்ப இஷ்யூ வந்துச்சுன்னா. ஓகே, இப்போ சொல்லுங்க யாருக்கு இஷ்யூ வந்துச்சா? இல்ல இந்த npm ஸ்பேஸ் இன்ஸ்டால் ஸ்பேஸ் -g ஸ்பேஸ் கொடுக்குறப்ப? சார் இப்போ சார் நெட் போட்டேன், நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன் சார். சரி பண்ணுங்க, ஒரே நிமிஷம். கனி ஒரு நிமிஷம் ஆஃப் பண்ணுங்க, செக் பண்ணிடுவோம் அவருக்கு. பண்ணுங்க, ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க அஜய். ஓகே, இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களா? அந்த கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓபன் பண்ணுங்க. டைப் பண்ணுங்க. என்ன டைப் பண்ணிருக்கீங்க? ஓகே, நோடு டைப் பண்ணுங்க. நோடு ஸ்பேஸ் NODE நோடு ஸ்பேஸ் -, வெர்ஷன். என்டர் அமுக்குங்க. அப்படியே டைப் பண்ணுங்க. npm ஸ்பேஸ் P ஃபார் parrot, P npm ஸ்பேஸ் -, வெர்ஷன். என்டர் அமுக்குங்க. ஓகே, இதே இது VS கோட் ஓபன் பண்ணுங்க. ஒரு நிமிஷம், VS கோட் ஓபன் பண்ணுங்க. VS கோட்ல மேல டெர்மினல் ஓபன் பண்ணுங்க. டெர்மினல், நியூ டெர்மினல். சார் சொல்லுங்கப்பா. சார் என்பிஎம் வந்து எனக்கு அப்டேட் பண்ண சொல்லுங்க சார். அப்டேட் பண்ணுவோம் சார். இல்ல எதுவுமே பண்ணாதீங்க, உங்களுக்கு எல்லாமே கரெக்டா எடுக்குதுல.
இருக்கு சார் 10.8 இருக்கு. அதனால ஒண்ணுமே இல்ல. வேணாம் வேணாம், எதுவுமே இப்போதைக்கு பண்ணாதீங்க. இதை நான் சொல்றேன் உங்களுக்கு, ஓகேவா? இப்போதைக்கு எதுவுமே பண்ணாதீங்க, ஓகேப்பா. இப்போ உங்களுக்கு என்னப்பா சொல்ல வந்தேன்? இங்கேயும் டைப் பண்ணுங்கப்பா, நோடு ஸ்பேஸ் ஐஃபன் ஐஃபன் வெர்ஷன். டைப் பண்ணுங்க அங்கதான் நோடு ஸ்பேஸ் ஐஃபன் ஐஃபன் வெர்ஷன். இதெல்லாம் நீங்க அப்புறம் நோட்ல எழுதி வைக்கணும், இன்டர்வியூல கேட்பாங்க, நானும் கேட்பேன். அடுத்து npm ஸ்பேஸ் ஐஃபன் ஐஃபன் வெர்ஷன். கைஸ் யாரும் ஏதோ அப்டேட் கிடைச்சுன்னா பண்ணாதீங்க இப்போதைக்கு, சரிங்களா? நான் சொல்றேன், ஏன்னா நீங்க இன்னும் உள்ளே போகல, அதுக்குள்ளே நீங்க அப்டேட் பண்ணீங்கன்னா அது என்ன நியாயம்? அதனால ப்ராஜெக்ட் செக்ஷன் முடிச்சதுக்கு அப்புறம் நான் அதை சொல்றேன், அப்புறம் நீங்க அதை பண்ணிக்கலாம். ஓகே, ரெண்டுமே எடுக்குது, சூப்பர். டைப் பண்ணுங்க npm ஸ்பேஸ் இன்ஸ்டால் ஸ்பேஸ் என்னாச்சு? அவருக்கு ஸ்டக் ஆகி நிக்கிறீங்க? எனக்கு தான் நெட்வொர்க் லாஷா சுத்தம். ஓகே கைஸ், இப்போ கேக்குதா? ஆடிபிளா? எஸ் சார். ஓகே, ஸ்கிரீன் ஓகேப்பா, எனக்கு தான் நெட்வொர்க் இஷ்யூ. npm ஸ்பேஸ் இன்ஸ்டால் ஸ்பேஸ் -g போடுங்க. ஜி ஃபார் கிராபிக்ஸ், கூகுள் சொல்லுவோம்ல. -g ஸ்பேஸ் அண்டர்ஸ்கோர் கிடையாது, g ஸ்பேஸ் create react app அப்படியே டைப் பண்ணுங்க. create react app என்டர் அமுக்குங்க. வெயிட் பண்ணுங்க. அது அந்த added 64 பேக்கேஜஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாட்டம் வந்தா இன்ஸ்டால் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகே குட். ஸோ இப்போ ஹைட் பண்ணுங்க, அந்த மேலே ஹைட்னு இருக்குல்ல, அதை ஹைடு கொடுங்க. அந்த ஹைடை கிளிக் பண்ணுங்க. அதில் க்ளோஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். நானே இதுக்கப்புறம் சொல்லி தரேன். க்ளோஸ் பண்ணிக்கோங்க, நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன் கைஸ். க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், எல்லாம் நல்லா கவனிங்க. ஓகே, இப்போ எல்லாருக்குமே ரியாக்டை வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு, சரிங்களா? இப்போ வந்து ரியாக்ட்ல எப்படி சார் ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்றது? ஏன்னா இதுக்கப்புறம் நீங்க இந்த ஸ்டெப்ஸ் நீங்க பண்ண வேணாம், இதுக்கப்புறம் நான் சொல்லி தர போறதை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும், புரியுதா? ஓகே, ஸோ கவனிங்க, நல்லா கவனிங்க. நான் வந்து விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்றேன். இது நல்லா கேர்ஃபுல்லா கவனிங்க கைஸ். என் வாய்ஸ் நல்லா கிளியரா கேக்குதா? எஸ் ஆர் எவ்ரிவன்? என் வாய்ஸ் நல்லா கிளியரா கேக்குதா? எஸ் சார். ஓகே, சோ நீங்க கிரியேட் பண்ண ஃபோல்டர் நேம் ரியாக்ட்னு செட் பண்ண கூடாது. ஓகே, அப்படியே நீங்க ரியாக்ட்னு செட் பண்ணா அடிஷனலா வேற ஏதாவது நேம் கொடுக்கணும், புரியுதா? ஏன்னா இது ரூல் நம்பர் 1. இப்போ எக்ஸாம்பிள் உங்களோட இது எங்க இருக்கு, ஜுக்குன் அகாடமியில 8 மணி பேட்ச்ல ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்றேன். அந்த ஃபோல்டர் நேம் வெறும் ரியாக்ட்னு மட்டும் நீங்க போடக்கூடாது. நான் ரியாக்ட் _pract அப்படின்னு வச்சுக்கிறேன். ப்ராக்டிஸ்
அப்படின்னு வச்சுக்கிறேன். புரியுதா கைஸ்? புரியுதா? ப்ராக்டிஸ்க்கு இதான் வரும் ஸ்பெல்லிங்கு. சரி ஏதோ ஒன்று. ஓகே கைஸ், அப்போ ரியாக்ட் அண்டர் ஸ்கோர் ப்ராக்டிஸ்ன்னு வச்சுக்கிறேன். என்னப்பா? சி வரும் சார். ஓகேப்பா. ஓகே ஓகே ப்ராக்டிஸ். ஸோ அப்போ இது இந்த ஃபோல்டருக்குள்ள போயிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு டேட் போட்டு, ஏன்னா இன்னைக்கு நீங்க ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க. அதனால இன்னைக்கு டேட் போட்டு August 28 அண்டர் ரியாக்ட் அப்படின்னு போட்டு ஒரு ஃபோல்டர் சேவ் பண்ணிக்கிறேன். இந்த ஃபோல்டரை தான் நீங்க இம்போர்ட் பண்ணணும். புரியுதா கைஸ்? அப்ப ரியாக்ட் ப்ராக்டிஸ்க்குள்ள இன்னைக்கு டேட் போட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதை தான் நீங்க இம்போர்ட் பண்ணணும். அது இம்போர்ட் பண்ண தெரியுமில்ல உங்களுக்கு? ஃபைலு, ஓப்பன் ஃபோல்டர். ஓகே, எல்லாரும் பண்ணுங்க பாப்போம். இம்போர்ட் பண்ணுங்க. டூ இட் நவ் கைஸ். எல்லாரும் பண்ணுங்க பாப்போம். இதில் உங்கள் பேட்ச் எங்கே இருக்கு அப்படின்னா 8 மணி பேட்ச். ரியாக்ட் ப்ராக்டிஸ்க்குள்ள August 28 ரியாக்டை நான் இம்போர்ட் பண்ணிட்டேன். எல்லாரும் இம்போர்ட் பண்ணிட்டீங்களா? இம்போர்ட் பண்ணிட்டா சொல்லுங்க. பண்ணிட்டா சொல்லுங்க கைஸ். எஸ். அதர்ஸ்? எஸ் சார். நெக்ஸ்ட் போலாமா? ஓகே கைஸ், ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, நீங்க ரியாக்ட் ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்றதுக்கு டெர்மினல், நியூ டெர்மினல் ஓபன் பண்ணணும். ஓகே, ஓபன் பண்ணிக்கோங்க. டெர்மினல் ஓபன் பண்ணி ஃபர்ஸ்ட் என் ஸ்க்ரீனை பாருங்க, அப்புறம் நீங்க பண்ணுங்க. ஓகேவா? இதை நீங்க நோட்லயே எழுதி வைக்கணும். இதை நீங்க வந்து நோட்ல தயவு செஞ்சு எழுதி வச்சுக்கோங்க. இதை இன்டர்வியூல கேட்பாங்க, எப்படி ரியாக்ட் ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்றதுன்னு. NPX அப்படின்னு கொடுக்கணும். NPX ஸ்பேஸ். ஓகே ஓகே, ஆக்சுவலா என்பிஎக்ஸ்க்கு என்ன மீனிங்னா நோடு பேக்கேஜ் எக்ஸ்டெண்டபிளா. ஒரே நிமிஷம் கைஸ், இந்த என்பிஎக்ஸோட கைஸ், ஆமா என்பிஎம்னா என்னன்னு எழுதுனீங்களா? என்பிஎம்னா நோடு பேக்கேஜ் மேனேஜர். அதை எழுதுங்க ஃபர்ஸ்ட் எல்லாரும், ஏன்னா இதுதான் இன்டர்வியூல கேட்பான் மெயினா. நோட் பண்ணிட்டீங்களா கைஸ்? ஓகே, என்பிஎக்ஸ்னா இருங்க, எனக்கு டக்குன்னு மறந்துருச்சு, கூகுள் பண்ணுவோம். நோடு பேக்கேஜ் எக்ஸ்டென்ஷன்ல சம்திங் வருமே. என்பிஎக்ஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபுல் ஃபார்ம் நோடு பேக்கேஜ் எக்ஸிக்யூட். கைஸ் நோட் பண்ணிக்கோங்க, எக்ஸிக்யூட். நோடு பேக்கேஜ் எக்ஸிக்யூட். நோட் பண்ணிக்கோங்க, நோடு பேக்கேஜ் எக்ஸிக்யூட். ஓகே, அந்த என்பிஎக்ஸ்னா அதான் நோடு பேக்கேஜ் எக்ஸிக்யூட்ல என்பிஎக்ஸ் ஸ்பேஸ் கிரியேட், சாரி சிஆர்இ, நல்லா தெரியுதா பழிச்சுன்னு. NPX ஸ்பேஸ் CREAT, NPX ஸ்பேஸ் CREAT கிரியேட் ஐஃபன் ரியாக்ட் ஐஃபன் ஆப். ஓகே, இது நல்லா கவனிங்க, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்படி தான் கிரியேட் பண்ணும் ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சரை. NPX ஸ்பேஸ் கிரியேட் ஐஃபன் ரியாக்ட் ஐஃபன் ஆப் ஸ்பேஸ் ப்ராஜெக்ட் நேம், அதாவது மை ரியாக்ட் ப்ராஜெக்ட் இல்லைனா மை ப்ராஜெக்ட் 1 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். என்னனாலும் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்டர் அமுக்கினீங்கன்னா இது நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பண்றப்ப எஸ் ஆன் நோவான்னு கேட்கும், ஒய் கொடுத்து என்டர் அமுக்கிக்கோங்க. ஓகே, இது வந்து 5ல இருந்து 10 நிமிஷம் ஆகும். ஒரு 250 MB இது பிடிக்கும். புரியுதா கைஸ்? 250ல இருந்து 300 MB வந்து இது எடுத்துக்கும். ஓகே, அதனாலதான் இது 5 to 10 minutes டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் இன்டர்நெட். ஓகே, அதுக்கேற்ற அப்படி இங்கே பாருங்க, லெஃப்ட் சைடில் அதுவே கிரியேட் ஆகும். மை ப்ராஜெக்ட் 1ங்கிறதா உங்கள் ப்ராஜெக்ட் நேமு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதுவே இன்ஸ்டால் ஆகிட்டே இருக்கும். புரியுதா? ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஆகும். ஓகே, ஒரு ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆகிறதுக்கே 250 MB செலவாகும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, புரிஞ்சா? எஸ் ஆர் நோ கைஸ்? பண்ணுங்க பாப்பா, எல்லாரும் பண்ணுங்க. டூ இட் நவ். எல்லாரும் பண்ணுங்க கைஸ்.
உங்க இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து அது சேஞ்ச் ஆகும். ஓகே, சம்டைம்ஸ் 2 நிமிஷத்துல வரும், 5 நிமிஷத்துல வரும். ஏன்னா 250 MB டவுன்லோட் ஆகணும்ல. ஒவ்வொரு தடவை நீங்க பண்றப்ப இப்படிதான் பண்ணணும். நான் தான் சொன்னேன்ல இது பணக்கார டெக்னாலஜின்னு. இதை நீங்க லேர்ன் பண்றதுக்குன்னே தனியா நீங்க நெட் போடணும் 1 GB. யாருக்கெல்லாம் இன்ஸ்டால் ஆயிட்டு இருக்கு? எஸ் ஆர் நோவான்னு கேட்டுச்சுன்னா எஸ் கொடுங்க சரிங்களா? ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் பண்றப்ப சம்திங் ஏதோ கேட்கணும்னு நினைக்கிறேன். இன்ஸ்டால் ஆகுதா? டெல் மீ கைஸ். எஸ் சார். ஓகேப்பா. இந்த நோடு மாடல்ஸ் வந்துருக்கு பாத்தீங்களா? இதுதான்ப்பா நிறைய ஒவ்வொன்றா டவுன்லோட் ஆகும். இது எல்லாமே பொறுமையா டவுன்லோட் ஆகிட்டு இருக்கும். அதனாலதான் ரொம்ப டைம் எடுக்கும் இதுக்கு. சில பேருக்கு 5 நிமிஷம் எடுக்கும், 10 நிமிஷம் எடுக்கும், 1/4 மணி நேரம் எடுக்கும், 2 நிமிஷத்துல எடுக்கும். இந்த மாட்டம் என்ன சார் எரர் காட்டுதுன்னு அப்படிலாம் இல்ல, கம்ப்ளீட் ஆகி முடியும். அதாவது ஹாப்பி ஹேக்கிங்கிற வேர்டு வரணும். ஓகே, ஹாப்பி ஹேக்கிங்கிற வேர்டு வர வரைக்கும் நீங்க இதை பண்ணணும். எனக்கு வந்துருச்சு பாருங்களேன், எனக்கு அவ்வளவுதான் இன்ஸ்டால் ஆயிடுச்சு பாருங்க. ஹாப்பி ஹேக்கிங் இந்த வேர்டு வந்திருக்கா? அதுக்கு மேல சிடி மை ப்ராஜெக்ட் 1 NPM ஸ்டார்ட் வந்திருக்கா? எஸ்ஆர் நோ கைஸ்? எல்லாரும் ஸ்கிரீன் பாருங்க. எல்லாரும் வந்திருக்கா வரலையா சொல்லுங்க கைஸ். வந்திருக்கா வரலையா? ஓகே, இது வந்ததுக்கு அப்புறம் நல்லா கவனிங்க. இது வந்ததுக்கு அப்புறம் இங்கேயே கொடுத்துருக்கான் பாருங்க சிடி மை ப்ராஜெக்ட் 1ன்னு. அதை இங்க டைப் பண்ணுங்க. சிடி ஸ்பேஸ் மை ப்ராஜெக்ட் 1. மை ப்ராஜெக்ட் 1ங்கிறதா உங்க ப்ராஜெக்ட் டைட்டில். என்டர் அமுக்குனீங்கன்னா இந்த பாத்துல அது ஆட் ஆயிரும். ஆட் ஆனதுக்கு அப்புறம் ரியாக்ட் எப்படி ரன் பண்ணி பாக்குறது? npm ஸ்டார்ட் அந்த கமாண்ட் கொடுத்துருக்கா பாருங்க, அதை அப்படியே கொடுங்க. npm ஸ்பேஸ் ஸ்டார்ட் கொடுத்து என்டர் அமுக்குனீங்கன்னா டிஃபால்ட்டா அதுவே ஒரு ப்ரௌசர் ஓப்பன் ஆகும். அதான் டெவலப்மெண்ட் சர்வர்னு சொல்லுவாங்க. அதுவே ஒரு ப்ரௌசர் ஓப்பன் ஆகும். நீங்க எதுவுமே தொட வேணாம். அதுவே ஓப்பன் ஆகி அதுவே டிஃபால்ட்டா ரன் ஆகும். ஓகே, நான் எப்படி சார் நம்புறது ரன் ஆகுதுன்னு? அதுவே இப்போ ரன் ஆகி காட்டும் பாருங்களேன். உங்களுக்கு அந்த ரியாக்டோட லோகோட வந்து ஒரு சென்டர்ல வந்து காட்டும் பாருங்க. இருங்க, லோட் ஆகுது எனக்கு. அவ்வளவுதான். இப்ப இது மாட்டம் வரும். இது நல்லா உத்து பார்த்துக்கோங்க. எல்லாரும் போட்டோ கூட எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாட்டம் உங்களுக்கு வந்துச்சுன்னா வேலை முடிஞ்சிச்சு கைஸ். அப்ப நீங்க ரியாக்ட் ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சரை பக்காவா டெவலப் பண்ணிட்டீங்க, கிரியேட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். புரிஞ்சா? இது வரைக்கும் எல்லாருக்கும் வந்திருக்கா பாருங்க. மிச்சத்தை நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம். இல்லைன்னா ரொம்ப அது புரியாது, ரொம்ப டைம் எடுக்கும். இது வரைக்கும் எல்லாருக்கும் வந்திருக்கா? பண்ணிட்டு சொல்லுங்க. சிடி மை ப்ராஜெக்ட்க்கு அப்புறம் என்ன சார் கொடுக்கணும்? npm ஸ்டார்ட்னு கொடுக்கணும். அங்கேயே மேலே கொடுத்துருக்கும் பாருங்க அந்த கமாண்ட் ஹாப்பி ஹேங்கிங்க்கு மேல. வந்துருச்சு சார். சூப்பர்ப்பா. யாருக்கெல்லாம் வந்துச்சோ வெல்கம் டு ரியாக்ட் உலகம். அவ்வளவுதான்ப்பா. வேற கைஸ் வேற யாருக்கெல்லாம் வந்திருக்கு? கனி உங்களுக்கு வந்திருக்கா? கனி, ராஜகுமாரி, ஹம்ஜத், தீனா, ஜோஷ்வா, சவுந்தர், அஜய். ஓகே, அதை அப்படியே ஒரு போட்டோ எடுத்து எல்லாரும் எனக்கு காமெண்ட் குரூப்ல ஷேர் பண்ணுங்க சரிங்களா? எனக்கு அந்த இது வருதுல, அந்த லோகோவோட வருதுல, அதை ஒரு போட்டோ எடுத்து ஓகே ஒர்க்கிங் சக்சஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்புங்க. எனக்கு காமெண்ட் குரூப்ல ஷேர் பண்ணுங்க எல்லாரும். டூ இட் நவ். எல்லாரும் பண்ணணும்பா. அப்பதான் எனக்கு தெரியும் எல்லாருக்கும் வந்திருக்கு எடுக்குது அப்படின்னு. அப்பதான் எனக்கு அடுத்த கிளாஸ் நான் எடுக்கிறப்ப உங்களுக்கு புரியும். சார் இன்னும் லோட் ஆகிட்டே இருக்கு சார். ஆமாப்பா, நான் தான் சொன்னேன்ல, டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் இன்டர்நெட்டை பொறுத்து உங்க சிஸ்டத்தை கெப்பாசிட்டியை பொறுத்து அது மாறும். ஓகே, அதெல்லாம் வந்துடும், கவலைப்படாதீங்க. ஓகே, பொறுமையா வெயிட் பண்ணுங்க. வந்ததுக்கு அப்புறம் நான் அந்த 2 கமெண்ட்டை ஃபாலோ பண்ணுங்க. சிடி ஸ்பேஸ் உங்க ப்ராஜெக்ட் நேம் என்டர் அமுக்கிட்டு அப்புறம் npm ஸ்டார்ட் அதுலயே அந்த கமெண்ட் கொடுத்துருக்கோம் ஹாப்பி ஹேக்கிங்க்கு மேல. இல்லைன்னா அந்த ரெக்கார்ட் வீடியோ அனுப்புறேன், அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, பண்ணிட்டு தயவு செஞ்சு எனக்கு நைட்டுக்குள்ள எல்லாம் அனுப்புங்க. ஓகேவா கைஸ்? மிச்சத்தை நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம். நாளைக்கு நீங்க வரப்ப நல்லா கவனிங்க எல்லாரும்.
எனக்கு நீங்க கிளாஸ் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடியே அந்த ரியாக்ட் ஸ்ட்ரக்சர் நீங்க கிரியேட் பண்ணிட்டு வாங்க தயவு செஞ்சு. இல்லைன்னா நீங்க கிளாஸ் வந்ததுக்கு அப்புறம் கிரியேட் பண்ணீங்கன்னா பாத்தீங்க ஒரு குழம்பிட்டு இருக்காரு பாருங்க, அந்த மட்டும் டைம் ஆகும். வரதுக்கு முன்னாடியே ஒரு ஃபோல்டர் ஒன்று 29ஆம் தேதின்னு போட்டு உள்ள போட்டு என்ன ப்ராஜெக்ட் எல்லாம் கொடுத்துக்கோங்க, மை ப்ராஜெக்ட் ஐடியும் கொடுத்துக்கோங்க. ஓகே, கொடுத்து நீங்க பண்ணீங்கன்னா இதே மட்டும் ரன் ஆகணும் எனக்கு. புரியுதா கைஸ்? எஸ்ஆர் எவ்ரிவன் இதே மட்டும் ரன் ஆயிருச்சுன்னா, அதாவது நான் எப்ப சொல்றேன், நான் கிளாஸ் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடியே இதை பண்ணிட்டு வாங்கன்னு சொல்றேன். புரியுதா? எஸ்ஆர் நோ? டெல் மீ கைஸ், புரியுதா எல்லாருக்கும்? சார் இதை யூஸ் பண்ண முடியாதா? இதே பண்ணாதீங்கன்னு சொல்றேன், வேணாங்கிறேன். ஓகே, அப்புறம் எப்படி நீ மனப்பாடம் பண்ணுவீங்க, எப்படி உங்களுக்கு தெரியும்? ஓகே, இன்னொரு ப்ராஜெக்ட் ஓபன் பண்ணுங்க. ஓகே, இது முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இதை க்ளோஸ் பண்ணிருங்க. திரும்ப இன்னொரு ஃபோல்டர் ஓபன் பண்ணி நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. 4-5 தடவை இதை பிராக்டிஸ் பண்ணாதான் உங்களுக்கு அது ஸ்டெப்ஸ் மகப்பாகும். புரியுதா கைஸ்? ஓகே, நெட்டு போகுதுன்னு விட்டுறாதீங்க. ஓகே, இதெல்லாம் வச்சு பயங்கரமா நீங்க சம்பாதிக்கலாம். ஓகே, அதனால இன்னொரு எக்ஸ்ட்ரா இதை 1 GB நீங்க எக்ஸ்ட்ரா சேவ் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. வேற வழி இல்லை, நீங்க பண்ணி தான் ஆகணும். ஓகே, எக்ஸ்ட்ரா GB போட்டு வச்சுக்கோங்க ரியாக்ட் முடிக்கிற வரைக்கும். ஏன்னா கொஞ்சம் நிறைய MP பிடுங்கும் அது. ஓகே, எப்படி சார் நீங்க சொல்றீங்க 250 MPன்னு? உங்களோட ப்ராஜெக்ட்ல போய் ஓபன் பண்ணி பாருங்க. இங்க பாருங்க, உங்க கண்மணியே நான் ஓபன் பண்றேன். மை ப்ராஜெக்ட் 1 இதுக்குள்ளதான் ரியாக்ட் இருக்கு. ஓகேவா? இது பின்னாடி வந்து இதை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸை போய் பாருங்களேன். இந்த ஃபோல்டரோட கெப்பாசிட்டி எவ்வளோன்னு காட்டும். ப்ராப்பர்ட்டிஸ் அதுல எங்க போய் பார்க்கும்? இங்க சைஸை பாருங்களேன், அதோட சைஸை இங்க லோட் ஆகும் பாருங்க. எனக்கு 250ல இருந்து 300க்குள்ள வரும். எப்படி வந்திருக்கா? எத்தனை வந்திருக்கு? 284 சார். ஒரு 3 ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணீங்கன்னா முடிஞ்சா 1 GB முடிஞ்சா. ஓகே, அதுக்கு தான் நான் சொன்னேன். ஓகே, புரியுதா? ஸோ அதனால தயவு செஞ்சு நாளைக்கு நீங்க வரப்ப இதை வந்து ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் இன்ஸ்டால் பண்ணிட்டு வாங்க. ஓகே, இந்த ரன் பண்ற மாட்டம் இருக்கிற மாட்டம் என்கிட்ட கொண்டு வாங்க. ஓகே, அப்பதான் நான் சொல்லி தரப்பையும் சேர்ந்து நீங்க பண்றதுக்கும் கரெக்டா இருக்கும். புரியுதா கைஸ்? எஸ்ஆர் எவ்ரிவன் நாளைக்கு வந்து நான் ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணி அப்படியே பொறுமையாக நான் எடுத்துட்டு போறேன். ஏன்னா இது பொறுமையாக தான் டீச் பண்ணணும். புரியுதா கைஸ்? சூப்பர் கைஸ். ஓகே, எனக்கு தயவு செஞ்சு எல்லாரும் மெசேஜ் அனுப்பிச்சிருங்க. மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. ரியாக்டை பற்றி கொஞ்சம் தயவு செஞ்சு கூகுளில் படிங்க. ஓகே, யார் கண்டுபிடிச்சா என்ன ஏது ஃபியூச்சர்ஸ்னா என்னன்ட்டு எனக்கு நோட்டில் அதை எழுதி வைங்க. இன்டர்வியூவில் அதை கேட்பாங்க கண்டிப்பாக. ரியாக்ட் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு போட்டாலே வரும். ஓகே, புரியுதா கைஸ்? சூப்பர் கைஸ். ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. லெட்ஸ் சீ டுமாரோ சேம் டைமிங். ஓகே, நாளைக்கு கொஞ்சம் முன்கூட்டியே நான் கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ.